ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அண்ட் JEE அகாடமி. நம்மளோட மார்க் பூஸ்டர் சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னணு சாதனங்கள். இதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒளிமின் சாதனங்கள் மற்றும் லாஜிக் கேட்டுகள். இந்த ரெண்டு டாப்பிக்கை பேஸ் பண்ண கண்டென்ட்டை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ண சம்ஸுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். முதல்ல எடுத்தோன்னா நம்ம ஒளிமின் சாதனங்கள்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஒளிமின் சாதனங்களில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒளி உமிழ் டயோடு. பேர்லேயே இருக்குது ஒளி உமிழ் டயோடு. லைட்டை வெளியில் விடுறது, அதாவது எல்இடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம லைட் எமிட்டிங் டயோடுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். எல்இடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சார், இதோட சிம்பிள் எப்படின்னா நார்மல் நார்மல் டயோடு மாதிரி தான் இருக்கும். அந்த டயோடில் லைட் வெளியில் போகிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக அம்புக்குறி வெளிநோக்கி இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா சார், எல்இடிங்கிறது என்ன அப்படின்னா மின்னோட்டத்தை ஒளியாக மாற்றும் ஒரு சாதனம் அப்படின்னு சொல்லலாம். மின்னோட்டத்தை ஒளியாக மாற்றுறது, அதாவது நான் இதுக்கு கரண்ட் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா லைட்டை எமிட் பண்ணும், அவ்வளோதான். எப்படி சார் அதை மாற்றுது அப்படின்னா எல்இடிகள் அதிக மாசூட்டப்பட்ட பிஎன் சந்திகளையும் முன்னோக்கு சார்பிலும் இயங்குகிறது. இதில் அந்த ஒரு பிஎன் சந்தி எப்படி இருக்கும்னா அதிகமாக மாசூட்டப்பட்டது, அதாவது செனார் டயோடு மாதிரி. செனார் டயோடும் எப்படி இருக்கும், அதிகமாக மாசூட்டப்பட்ட டயோடு தான். இந்த ஒரு ஒளி உமிழ் டயோடும் அதிகமாக மாசூட்டப்பட்டது தான். பட் செனார் டயோடு பின்னோக்கு சார்பு, இது முன்னோக்கு சார்பில் இயங்கக்கூடியது, பின்னோக்கு சார்பில் இயங்காது. ஓகேங்களா, வெளிப்புற அடுக்கு ஒளிப்புகும் தன்மை உடையதாக இருக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். வெளிப்புற அடுக்குங்கிறது இந்த இடத்துல இந்த ஒரு பல்பு இருக்கு இல்லைங்களா, அந்த பல்போட அந்த மேலே இருக்க அந்த ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கிறது தான். அது லைட்டு வெளியில் வரத்துக்கு அலோவ் பண்ணணும். லைட்டு வெளில வரத்துக்கு அலோவ் பண்ணலன்னா வெளில லைட்டு தெரியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஒளி உமிழ் டயோடை பொறுத்த வரைக்கும் அதோட அந்த ஒரு எனர்ஜி கேப் இருக்கு இல்லைங்களா, ஆற்றல் இடைவெளி எப்படி இருக்கணும் நம்ம கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா விசிபிள் லைட்டுக்கு 1.8 எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து 3 எலக்ட்ரான் வோல்ட் ரேஞ்சில் இருக்கணும். சார், இந்த ரேஞ்சில் ஜெர்மானியமும் இருக்காது, சிலிக்கானும் இருக்காது. ஜெர்மானியத்துக்கு 0.7 இருக்கும், 0.7 அப்படிங்கிறது. சிலிக்கானுக்கு 1.1 அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஓகேங்களா, அது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு NCERTயில் இருக்க எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கேலியம் ஆர்சனைடு பாஸ்பைடு அப்படிங்கிறது. அதோட வேல்யூ 1.9 எலக்ட்ரான் வோல்ட். இது நமக்கு எதை குறிக்கும், ரெட் கலர் லைட்டை கொடுக்கும், அதாவது சிவப்பு கலர் அந்த ஒரு நிறத்தை வெளியிடும். ஓகேங்களா, அப்போ 3ங்கிறது எதை சார் கொடுக்கும், நமக்கு அந்த ஒரு ஊதா நிறத்தை வெளியிடும். அது இந்த ஒரு ரேஞ்சு தான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம், கண்ணூர் ஒளின்னு சொல்லுவோம். ரெட்டு டு வயலட், வயலட்டில் ஆரம்பித்து ஓகேங்களா விப்ஜிஆர்னு நம்ம சொல்லுவீங்களா, வயலட்டு, இண்டிகோ, ப்ளூவு, க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. ரெட்டுங்கிறது எந்த ரேஞ்சு அப்படின்னா இந்த 1.9 அல்லது 1.8, இது ரெட்டு தான் கொடுக்கும். இந்த வயலட் ஊதா நிறம் நமக்கு எங்கே போகும் அப்படின்னா 3 எலக்ட்ரான் வோல்ட் ரேஞ்சில் இருக்கும். இதை விட கீழே இருந்துச்சுன்னா சார் லைட்டு வரும் சார், மனிதர்களோட கண்ணுக்கு அது தெரியாது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு எக்ஸாம்பிள் கேலியம் ஆர்சனைடு கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில். அது எது கொடுக்கும் அப்படின்னா அகச்சிவப்பு கதிரை வெளியிடும். அகச்சிவப்பு கதிர்னா அகச்சிவப்பு ஒளியை வெளியிடும். அதோட வேல்யூ 1.7 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. இந்த 1.7ங்கிறது நம்மளோட கண்ணுக்கு தெரியாது. கண்ணூர் ஒளியோட ரேஞ்ச் இதுதான், 1.8 எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து 3 எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும். சார், இந்த ஒரு எல்இடியை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டு ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும். அப்போ ஃபார்வர்ட் பயாஸுங்கும் போது நமக்கு இந்த இடத்துல நமக்கு கரண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா, இது கரண்ட்டோட ஆக்சிஸ், இது வோல்டேஜ். நான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி சார் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா சடனாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, எக்ஸ்பொனன்ஷியல் கர்வ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்ன கலர் வருமோ அந்த கலர் உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். எந்தெந்த கலருக்கு எவ்வளோ கரண்ட் கொடுத்தா எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தா எவ்வளோ கரண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நமக்கு ஜென்ரலாக தெரிய வேண்டியது இந்த ஒரு குவாட்ரண்ட்டில் தான் நமக்கு இந்த ஒரு கிராஃப் வரும், பாசிட்டிவ் கிராஃப்ஸ். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா பாசிட்டிவ்ல வருதுன்னா முன்னோக்கு சார்பில் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, அடுத்து சார் நெக்ஸ்ட் ஒளி டயோடு. ஒளி டயோடு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கிலீஷில் ஃபோட்டோ செல்னு சொல்லுவாங்க. இதை டிடெக்டராக யூஸ் பண்ணலாம், ஃபோட்டோ டிடெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஒளி டயோடு நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், நம்ம முன்ன பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அங்கே கரண்ட்டை லைட்டாக மாற்றுச்சு, மின்னோட்டத்தை ஒளியாக மாற்றுச்சு. இங்கே ஒளியை மின்னோட்டமாக மாற்றும். எது அப்படின்னா இந்த ஒளி டயோடு. இது மின்னோட்டமாக வேணாலும் அல்லது மின்னழுத்தம் வோல்டேஜாகவும் அது மாற்றும்னு சொல்கிறாங்க. ஒளி டயோடு நடுநிலை அளவு மாசூட்டப்பட்ட பிஎன் சந்தி. நார்மலாக செனார் டயோடு அதிகமாக மாசூட்டப்பட்டது. இது அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, நடுநிலை அளவில் மாசூட்டப்பட்டு இருக்கும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இது பின்னோக்கு சார்பில் தான் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் செனார் டயோடு பின்னோக்கு சார்பு, முன்னாடி பார்த்த எல்இடி அந்த ஒளி உமிழ் டயோடு முன்னோக்கு சார்பு, இந்த ஒளி டயோடு பின்னோக்கு சார்பில் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிப்புற அடுக்கு முன்ன மாதிரியே ஒளிப்புகும் தன்மை உடையதாக இருக்கணும். எதனால் அப்படின்னா
ஒளி வந்து உள்ள நுழையணும். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒளியை உள்ள வாங்கிக்கிட்டு அந்த ஒரு பிஎன் சந்தியில ஒளி படும்போது அந்த இடத்துல இருக்க அந்த ஒரு அணுக்கள் அல்லது அணுக்கள்னு சொல்றத விட அயனிகள்னு சொல்லலாம், ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கு இல்லைங்களா, அது வந்து தேவையான ஆற்றலை வாங்கிக்கிட்டு வெளியில வந்து எலக்ட்ரான் ஹோல் பேரை கிரியேட் ஆகும். அதாவது எலக்ட்ரான் துளை இணை வந்து உருவாகும். அதனால தான் நமக்கு இங்கே என்ன ஆகுதுன்னா கரண்ட் கிடைக்குது. ஓகேங்களா? இங்கே ரிவர்ஸ் பயாஸ் நெகட்டிவ்ல இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் நமக்கு கிராஃப் இங்கே இருக்கு. முன்ன பாசிட்டிவ்னா இந்த இடத்துல நமக்கு கிராஃப் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ நெகட்டிவ்ங்கும் போது நமக்கு அப்படியே ஆப்போசிட்ல கீழே இருக்கு. முன்ன நமக்கு கிராஃப் இந்த இடத்துல இப்படி இருந்துச்சுங்களா, ஃபார்வர்ட் எல்இடிக்கு பார்த்துருப்போம். இங்கே வந்து ரிவர்ஸ் கரண்ட் கீழே தான் இருக்கும். நமக்கு ஜெனா டயோடில் பார்த்துருப்போம், கீழே தான் நமக்கு கரண்ட் இருக்கும். சார் இந்த I1 I2 I3ங்கிறது இன்டென்சிட்டியை குறிக்கும், செறிவு. நமக்கு தெரியும் ஒளி மின்னோட்டம் வந்து செறிவுக்கு நேர் தகவல் இருக்கும். செறிவு அதிகம்னா ஒளி மின்னோட்டம் அதிகமாக இருக்கும். எங்கே சார் இதை படிச்சிருப்போம் அப்படின்னா டியூவல் நேச்சரில் படிச்சிருப்போம். அதாவது ஒளிமின் விளைவில் நம்ம படிச்சிருப்போம். ஒளி மின்னோட்டம் வந்து எப்போ அதிகமாக இருக்கும், செறிவு அதிகம் இருக்கும் போது அதிகரிக்கும். இங்கே I1 I2 I3ங்கிறத குறிக்கும், செறிவை குறிக்கும். I3ங்கிறது அதிகபட்ச செறிவு அப்படிங்கும்போது அதுக்கு தான் நமக்கு அதிக மின்னோட்டம் கிடைக்கும். இதுதான் மின்னோட்டத்தோட ஆக்சிஸ். இது வந்து அதிகம், இது அதோட கம்மி, இது அதோட கம்மி அப்படிங்கிற மாதிரி புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ கீழ் டைரக்ஷனில் இங்கே தான் நமக்கு என்ன வரும், ஒளி டயோடுக்கான கிராஃப் வரும். மேலே இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, எல்இடிக்கான கிராஃப். ஒளி டயோடோட சிம்பிள் இது. எல்இடினா வெளியில் போகும் அம்புக்குறி, ஒளி டயோடுக்கு வந்து உள்நோக்கி வரும். அடுத்து சூரிய மின்கலன். சூரிய மின்கலனும் இந்த ஒரு ஒளி டயோடும் பெரிய வித்தியாசம் இல்லை சார், ரெண்டும் ஒரே ப்ராசஸ் தான் பண்ணுது. என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம அங்கே கரண்ட்டு கொடுக்குறோம், ரிவர்ஸ் பயாஸில் கரண்ட்டை கொடுக்குறோம், இங்கே கரண்ட்டை கொடுக்க மாட்டோம். இந்த சர்க்கியூட்டு நமக்கு கரண்ட்டை கொடுக்கும். சூரிய மின்கலன்னா உங்களுக்கு தெரியும், சிம்பிளாக சொல்லணும்னா சோலார் செல். ஓகேங்களா? சோலார் செல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுதான் இது வந்து ஒளி ஆற்றலை என்னவா மாற்றுது, மின்னாற்றலாக மாற்றுது. ஒளி டயோடு இயங்கும் தத்துவத்தின் அடிப்படையிலேயே சூரிய மின்கலனும் இயங்குகிறது. ஒளி டயோடு முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, மேலே பார்த்தது இதுதான் ஒளி டயோடு. ஓகேங்களா? ஒளி டயோடு என்ன ப்ராசஸில் ஒர்க் பண்ணுதோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயுமே இருக்குது. பட் என்ன மாறுது அப்படின்னா செயல்படும் விதம் தான் மாறுது, செயல்படும் வீதம் மாறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. செயல்படும் வீதம்னா ஒன்றும் இல்லை, அங்கே நம்ம கரண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், பிரின்சிபல் ஒன்று தான். அங்கேயும் லைட் வருது, அந்த பிஎன் சந்தியில் படுது, கரண்ட்டை உருவாக்குது. இங்கேயும் லைட் வருது, பிஎன் சந்தியில் படுது, கரண்ட்டை உருவாக்குது. ஆனால் இங்கே உருவாக்குற கரண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்துகிட்டு போய் வெளியில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அங்கே ஸ்டோர்லாம் பண்ண போகிறதில்ல, அது டிடெக்ட் மட்டும் தான் பண்ணும், அலாரம் மாதிரி. ஓகேங்களா? கரண்ட் லைட்டு பட்டு கரண்ட் வந்தால் அலாரம் அடிக்கும். ஓகேங்களா? கரண்ட் அதே லைட்டு படாமல் இருந்துச்சுன்னா அலாரம் அடிக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல மீனிங். ஓகேங்களா? இது செயல்படுவதற்கு எந்த சார்பும் தேவையில்லை, எந்த ஒரு பயாசிங்கும் தேவையில்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ஒன்று முன்னோக்கு சார்பு, இன்னொன்று பின்னோக்கு சார்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இதுக்கு எந்த ஒரு சார்புமே இல்லை. ஓகேங்களா? இதுக்கு நம்ம எந்த ஒரு பேட்டரியும் எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ண தேவையில்லை, இதுவே பேட்டரி மாதிரி தான் செயல்படும் அப்படிங்கிறது தான். பி பகுதியின் பரப்பானது மிகவும் மெல்லியதாக இருக்கும், ஏனெனில் ஃபோட்டான்கள் எளிமையாக ஊடுருவ இயலும். அந்த பி பகுதி வந்து எளிமையாக இருக்கிறதுனால தான் பியிலேருந்து எனுக்கு வருது. அப்படிங்கும்போது உள்ளே வந்து லைட் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். லைட் உள்ளே வந்தால் தான் என்ன ஆகும், இந்த பிஎன் சந்தியில் இருக்க அந்த ஒரு அயனிகள் என்ன பண்ணும், அது அயனியாக்கம் அடைஞ்சு என்ன ஆகும், வெளியில் வந்து நமக்கு அந்த ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோவை கொடுக்கும். ஓகேங்களா? அந்த கரண்ட்டை வந்து நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து இதுக்கான கண்டிஷன். சூரிய மின்கலன் பேர்லேயே மின்கலன் இருக்குது. மின்கலன்னா பேட்டரி சிம்பிள் இருக்கணும், ஒரு இடம் ப்ளஸ் ஒரு இடம் மைனஸ். நமக்கு என்சிஆர்டியில் இந்த ஒரு சிம்பிள் கொடுக்கல, பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். லைட்டு உள்ளே வரதுனால எப்பயும் போல் இது கொடுத்துருக்காங்க. சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் அதோட சிம்பிள். நெக்ஸ்ட் இதோட கிராஃப் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. 4th குவாட்ரண்ட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க புக்ஸில். என்சிஆர்டி புக்கில் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா 4th குவாட்ரண்ட், 4வது கால் பகுதி, கால்வட்ட பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எதனால் சார் அப்படின்னா நார்மலாக நமக்கு கிராஃப் விஐ கிராஃப் இருக்குது அப்படின்னா இங்கே கரண்ட் போச்சு அல்லது இங்கே கரண்ட் வந்துச்சு இப்படி. ஓகேங்களா? அதாவது சர்க்கியூட்டில் நான் ஃபார்வர்டு கரண்ட் கொடுத்தேன், ஃபார்வர்ட் பயாஸ், முன்னோக்கு சார்பு கொடுத்தேன், கரண்ட் இங்கே இருந்துச்சு. பின்னோக்கு சார்பு கொடுத்தேன், இங்கே கரண்ட் இருந்துச்சு. நான் இப்போ எங்கேயுமே சார்பு கொடுக்க போகிறதில்ல, சர்க்கியூட் தான் எனக்கு கரண்ட் கொடுக்க போகுது. அதனால தான் நமக்கு இந்த இடத்துல நமக்கு அந்த ஒரு கிராஃப் கிடைக்குது அப்படிங்கிறத என்சிஆர்டியில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. சூரிய மின்கலனுக்கு அது 4th குவாட்ரண்ட்டில் வரும். அடுத்து நம்ம இப்போ இந்த ஒரு 3 கண்டிஷனையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லாஜிக் கேட்ஸுக்குள்ளே தான் போகிறோம். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஜிட்டல் சர்க்கியூட்டில் எப்படிலாம் ஆட் பண்ணலாம், அதாவது கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச அந்த 0 1 வச்சு எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, சில பூலியன் லாஸும் இருக்குது, அதுவுமே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0 0 ஆட் பண்ணால் 0 தான், 0 1 ஆட் பண்ணாலும் 1 வரும், 1 0னாலும் 1. இது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. பட் 1 1 ஆட் பண்ணால் 2ன்னு நம்ம இங்கே போடக்கூடாது, 1 தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா பூலியன் கம்ப்யூட்டருக்கு நமக்கு தெரிஞ்சது என்னது, கம்ப்யூட்டருக்கு என்ன மட்டும் தான் தெரியும், 0 and
1 மட்டும்தான் தெரியும். அப்போ 1 ஆட் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. 0 0 0 0வையும் 1 பண்ணாலும் 0 தான், 1ஐயும் 0வையும் பண்ணாலும் 1 தான். 1 into 1 பண்ணும்போது 1 கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து நாட் கேட்டோட அந்த ஒரு ப்ராசஸ் தான். நம்ம பின்னாடி போகும்போது பார்த்துக்கலாம். கீழே இங்கே ஃபார்முலாஸில் பாருங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஏவையும் 0வையும் ஆட் பண்ணுறேன், ஏ தான் கிடைக்கும். ஏவையும் 1ஐயும் ஆட் பண்ணுறேன், ஏ தான் கிடைக்கும். 1 போடக்கூடாது. ஏவையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏ கிடைக்கும். அதே மாதிரி ஏவையும் மல்டிப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர்னு போட்டக்கூடாது. இங்கே 2ஏனும் போட்டக்கூடாது, இங்கே ஏ ஸ்கொயர்னும் போட்டக்கூடாது. பூலியன் லா படி ஏ டாட் ஏ தான். ஏ இன்ட்டு 1 ஏ தான். ஏ இன்ட்டு 0 எனிதிங் இன்ட்டு 0 0 வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஓகேங்களா? சேம் அதே மாதிரி இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க. லாஜிக் கேட்டுகளை பொறுத்த வரைக்கும் 3 அடிப்படை லாஜிக் கேட்கள் இருக்குது. முதல்ல ஆர் கேட், அதுக்கப்புறம் அண்டு கேட், அதுக்கப்புறம் நாட் கேட்னு வரும். முதல்ல ஆர் கேட்லேருந்து ஆரம்பிப்போம். ஆர் கேட் என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் கேட்டோட பிரின்சிபல் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா அடிஷன் பண்ணும் சார். என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். நான் இப்போ ஒரு பேச்சுக்கு ஏபிங்கிற 2 இன்புட் கொடுக்குறேன்னா ஏவையும் பியும் ஆட் பண்ணி கொடுக்கறது தான் எதோட வேலை அப்படின்னா இந்த ஆர் கேட்டோட வேலை. அப்போ அந்த ஒய்ங்கிறத நம்ம அவுட்புட்னு சொல்லுவோம், வெளியீடு. ஏபிங்கிறது தான் உள்ளீடு. எத்தனை உள்ளீடு சார் இருக்கலாம்? 2 இருக்கலாம், இல்லைனா 2க்கு மேலே இருக்கலாம். ஓகேங்களா? எல்லா கேட்லையும் ஒரு கேட்டை உட்பட ஒரு கேட்டுக்கு மட்டும்தான் மாறும். என்ன கேட் அப்படின்னா நாட்டு கேட். நாட்டு கேட்டுக்கு மட்டும் தான் ஒரே ஒரு உள்ளீடு, இன்னும் ஒரே ஒரு வெளியீடு இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆர் கேட்டுக்கான ப்ராசஸ் இதுதான். இதோட ட்ரூத் டேபிள் பார்க்கலாங்களா? நார்மலாக 0 0 1 1 0 1 0 1 எடுப்போம். இது வந்து ஏங்கிற உள்ளீடு, இது பிங்கிற உள்ளீடு. சார் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொடுக்கறது தான் ஆர் கேட்டோட வேலைங்கும் போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 0 0 0 0 1 1 1 0 ஆட் பண்ணாலும் 1 தான். 1 ஆட் பண்ணால் 1 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சார் என்னன்னா சைடில் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், மின் விளக்கு படம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது லைட் எரியுமா எரியாதா அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட். சார் எப்போ சார் லைட் எரியும் அப்படின்னா 1 போனால் லைட் எரியும், 0 போனால் லைட் எரியாது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா அதாவது அதில் கரண்ட் போனால் லைட் எரியும், கரண்ட் போகலன்னா எரியாது. எப்போ சார் 1ன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆன் கண்டிஷனை 1ன்னு சொல்லுவோம். அதாவது சாவி மூடிய நிலையை வந்து 1ன்னு சொல்லுவோம், சாவி திறந்த நிலையை 0ன்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிறது திறந்த நிலை ஏபிங்கிற சாவி. அந்த சாவி தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்? இன்புட், உள்ளீடுன்னு சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கண்டிஷனுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். சார் ஏ0னா திறந்திருக்க அந்த நிலை தான். B0னாலும் அதுவும் திறந்திருக்க அதே நிலை தான். அப்போ 0 0னா இங்கே கரண்ட் போகுங்களா? இது வரைக்கும் வந்துட்டு நின்றும், அப்போ கரண்ட் போகாது, அப்போ லைட் எரியாது. லைட் எரிஞ்சா 1, லைட் எரியல்னா 0, அப்போ அது 0 தான், பிரச்சனை இல்லை. அடுத்தது நான் ஏதாவது 1 மட்டும் ஆன் பண்ணுறேன். ஒரு பேச்சுக்கு நான் B ஆன் பண்ணுறேன், இங்கே வர கரண்ட் இது வழியாக பூந்து இங்கே போய் லைட் எரியும். அப்போ ஏதாவது 1 ஆன் பண்ணாலே எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? லைட் எரிய ஆரம்பிச்சிடும். நான் B ஆன் பண்ணாலும் எரிய ஆரம்பிச்சிடும், ஏவை ஆன் பண்ணாலும் எரிய ஆரம்பிச்சிடும், ரெண்டுத்தையும் ஆன் பண்ணாலுமே எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இதுக்கான மின்விளக்கு படம் அதுதான். அடுத்த கேட்டு பார்க்கலாம், அண்டு கேட்டு. அண்டு கேட்டும் சேம் அதே மாதிரி தான் சார். அண்டு கேட் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே எப்படி அதை ஆட் பண்ணிச்சோ இது மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அதாவது பெருக்கல். ஓகேங்களா? இதோட ப்ராசஸ் என்னது? மல்டிப்ளை பண்ணுறது தான். ஏ டாட் பி, ஒய்க்கான ஃபார்முலா. ஒய்ங்கிறது வெளியீடு, உள்ளீடு வந்து எப்படி இருக்கும்? ஏபின்னு நம்ம கொடுக்கும்போது அதை மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். எப்படி மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும்? சிம்பிள் பார்த்துக்கோங்க. ஆர் கேட் அண்டு கேட்டுக்கு 0 0னா மல்டிப்ளை பண்ணால் 0, 0 1 மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான், 1 0 மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான், 1 மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே வருவோம் மின் விளக்கு படத்துக்கு. இதை வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 0 0 0 0னா மீனிங் என்னது? ரெண்டும் திறந்த நிலை தான். ரெண்டும் திறந்த நிலையில் இருக்கும்போது இங்கே கரண்ட் போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. அப்போ லைட் எரியாது, 0 தான் வரும். சார் நான் ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டேன், கரண்ட் அங்கே போகுங்களா? கண்டிப்பாக போகாது. நான் இதை ஓப்பன் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணுறேன், அப்போ கரண்ட் போகுமா? அப்பயும் போகாது. நான் ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும்? கரண்ட் போகும். அப்போ இந்த கேட்டுக்கான எக்ஸாக்ட் டயக்ராம் இதுதான். ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணால் தான் லைட் எரியும். அப்போ ரெண்டுமே 1 இருக்கும் போது தான் என்ன ஆகுது? லைட்டு எரியுது, விச் இஸ் 1 கிடைக்குது. அடுத்த கேட்டு பார்க்கலாம், நாட் கேட். நாட் கேட்டோட தமிழ் நேம் இன்னொரு நேம் என்னன்னா புரட்டின்னு சொல்லுவாங்க. புரட்டினா தலைகீழாக திருப்பி போடுறது. நான் 0 கொடுத்தனா 1 கொடுக்கும், 1 கொடுத்தா 0 கொடுக்கும், அவ்வளோதான் இதோட வேலை. பூலியன் லா சொல்லணும் அப்படின்னா நான் ஏ கொடுத்தேன்னா ஒய்யோட வேல்யூ ஏ பார் அப்படின்னு கிடைக்கும். ஏ கொடுத்தா ஏ பார், பார்னா தலைகீழாக கொடுக்கறது. ஓகேங்களா? இதோட சிம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். நார்மல் டையோடு மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு நாட் மட்டும் இருக்கும், அந்த ஒரு கோடுக்கு பதிலாக ஒரு டாட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பூலியன் சமன்பாடு தப்பாக இருக்குது. ஓகேங்களா? பூலியன் சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு ஏ பார்னு வரும். ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? ஏ பார். நான் மேலே எழுதியிருக்கேன் ஏ பார். சரி, ஓகே. அப்போ 0 கொடுத்தா 1 வரும், 1 கொடுத்தா 0 வரும். மின் விளக்கு படம் எப்பயும் போல செக் பண்ணிடலாங்களா? நல்லா கவனிங்க, கொஞ்சம் முக்கியமான இடம். சார் நார்மலாக நான் இந்த இடத்துல கரண்ட்டை கொடுக்குறேன், நான் 0 கொடுத்துட்டேன். 0னா என்னது? இந்த இடத்துல நான் இதை க்ளோஸ் பண்ணல, வர கரண்ட் இது வழியாக வர்றதுக்கு இடம் இல்லை. அப்போ கண்டிப்பாக இதில் போய் லைட் எரியும். நான் 0 தான் கொடுத்தேன், ஆனால் லைட் எரியுது. ஓகேங்களா? 1. நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டா இதுக்கு மீனிங் என்னது? 1.
சார் 1 கொடுத்தா என்ன ஆகும்? இது வழியாக வரது கரண்ட் இருக்குது. ஒரு பேட்டரியிலேருந்து வெளில வர கரண்ட் திரும்பி அந்த பேட்டரிக்குள்ளேயே தான் போகும். இப்படி வர கரண்ட் திரும்பி இங்கே போகாது சார். இந்த பக்கம் கண்டிப்பாக போகாது. திரும்பி எதிர்பக்கத்தில் தான் நம்ம கரண்ட் வரும். ஓகேங்களா? பேட்டரிக்கு உள்ளே தான் கரண்ட் வரும். சார் அப்போ இங்கே கொஞ்சம் போமே சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பல்பு இருக்குன்னா பல்புக்குன்னு சம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, மின்தடை. மின்தடை இருக்கிற இடத்துக்கு கரண்ட் போகாது. இந்த இடத்துல மின்தடையே இல்லை, இங்கே மின்தடை இருக்குது. சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு வழியில் வந்து முள் இருக்குது, இன்னொரு வழியில் முள்ளே இல்லை. நீங்கள் எந்த வழியில் போவீங்க? முள் இல்லாத வழியில் தான் போவீங்க. மின்தடையே சிம்பிளாக அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல மின்தடை இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைங்கிறதுனால இது வழியாக தான் கரண்ட் போகும், இங்கே கரண்ட் போகாது. நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, அப்போ 1 கொடுத்தனா 1 என்னது க்ளோஸ் பண்ணுற இந்த ஒரு கண்டிஷன் தான். 1 கொடுத்தனா என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அதாவது லைட்டு எரியாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேட்டு போகலாம். அடுத்தது என்ன அப்படின்னா யூனிவர்சல் கேட்ஸ். தமிழில் வந்து உலகளாவிய கேட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் கேட்ஸுக்கு தமிழ் என்னது? உலகளாவிய கேட்டுகள். அதாவது 2 கேட்டுகளை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா உலகளாவிய கேட்டுகள்னு சொல்லுவோம். ஒன்று வந்து நேண்டு கேட்டு, இன்னொன்று நார் கேட். என்ன சார் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கேட்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இது இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 2 கேட்டை வச்சு, அதாவது நேண்டு கேட்னா இந்த நேண்டு கேட்டை மட்டும் வச்சு நான் வேறு எல்லா கேட்டையுமே உருவாக்க முடியும். நார் கேட்னா நார் கேட்டை மட்டும் வச்சு மீதி இருக்க எல்லா கேட்டையுமே என்ன பண்ண முடியும்? என்னால் உருவாக்க முடியும். அதனால் இதுங்களுக்கு பேர் என்னது? உலகளாவிய கேட்டுகள் அப்படி யூனிவர்சல் கேட்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். முதல்ல நேண்டு கேட்டு பார்த்துருவோம். நேண்டு கேட்டுங்கிறது சிம்பிள் தான். நேண்டுங்கும் போது நாட்டு கேட்டும் ப்ளஸ் அண்டு கேட். என்னன்னா நாட்டை குறிக்கும், அண்டுனா அண்டு தான் குறிக்கும். ஓகேங்களா? அப்போ நேண்டு நாட்டு கேட்டு ப்ளஸ் அண்டு கேட்டு. நாட்டு கேட்டும் அண்டு கேட்டும் சேர்ந்தது தான் நேண்டு கேட். அதாவது அண்டு கேட்டுக்கு முன்னாடி ஒரு டாட் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அது என்னது? நேண்டு கேட். சார் அண்டு கேட் நாட் கேட் நார்மலாக என்ன பண்ணும்? பார் போடும். அண்டு கேட் என்ன பண்ணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணும். ஓகேங்களா? அப்போ ரெண்டு இருக்குன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இது என்ன பண்ணும்? பார் போட்டு கொடுத்துரும். அவ்வளோதான் இதுக்கான ஃபார்முலா, பூலியன் எக்ஸ்பிரஷன். சார் இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை வேறு மாதிரி அதெல்லாம் டிமார்கன்ஸ் தியரம்னு சொல்லுவோம். அதை ஏ டாட் பி த ஹோல் பார் எப்படி பிரித்து எழுதலாம்னா, ஏ பார் ப்ளஸ் பி பார். இந்த டாட் என்னவா மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும் பார் நம்ம வந்து கொடுக்கும் போது. ரெண்டாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ நேண்டு கேட்டை வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இப்படி எழுதலாம். இந்த 2 நோட் பண்ணிக்கோங்க. இது பூலியன் எக்ஸ்பிரஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டிமார்கன் தியரம் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சார் இந்த இடத்துல ஏ டாட் பி த ஹோல் பார் இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா, நம்ம ஏ டாட் பி ஹோல் பாரை விட ஏ பார் ப்ளஸ் பி பார் அதை வச்சு செக் பண்ணாலும் ஈஸியாக தான் இருக்கும். இல்லைனா ரெண்டுமே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் இதில் இருக்கிறதே செக் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபின்னு இருக்குது, ஏ டாட் பி த ஹோல் பார். இதுக்கான ஃபார்முலா என்னது? ஏ டாட் பி த ஹோல் பார். முதல்ல ஏ டாட் பி கண்டுபிடிக்கலாம். 0 0 மல்டிப்ளை பண்ணால் 0 தான், 1 0னாலும் 0 தான், 0 1னாலும் 0 தான், 1 1னா மட்டும் 1 வரும். இதுக்கு பார் போட்டால் என்ன ஆகும்? 0னா பார் போட்டால் 1, 1னா பார் போட்டால் 0. அப்போ பார் போடும் போது 0க்கு பார் 1 1 1, இந்த இடம் மட்டும் என்ன ஆகிடும்? 1னா 0 நமக்கு கிடைக்கும். அடுத்தது மின் விளக்கு படம் வந்து பார்த்துடலாம். இதுக்கான எக்ஸாக்ட் படம் எப்படி வருது அப்படிங்கிறது கவனிங்க. எனக்கு இதுதான் ஃபைனல் அவுட்புட், இதுதான் வரணும். நான் 0 0 கொடுத்தா 1 வரணும். நான் இப்போ 0 0 திறந்த நிலையில தான் இருக்குது. திறந்த நிலையில் இருக்கும்போது இங்கே என்ன ஆகும்? லைட் எரியும். இங்கே வர கரண்ட் இங்கே வரதுக்கு வழியில் இங்கே தான் போய் ஆகணும். சார் நான் ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டேன், அதாவது ஏதோ 1க்கு 1 கொடுத்துட்டேன். அப்பயுமே என்ன ஆகாது? இந்த இடம் ஓப்பனில் இருக்கிறதுனால பல்பு எரியும், இந்த இடத்துல கரண்ட்டு வராது. நான் 2த்தையும் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும்? இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மின்தடை இருக்குதுங்கிறதுனால கரண்ட் அங்கே போகாது. இந்த இடத்துல போகிறதுக்கு இடம் இருக்குதுங்கிறதுனால கரண்ட் இதில் போயிடும். அப்போ 1 1 கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகாது? லைட்டு எரியாது. அப்போ இதுதான் லைட் எரியாத கண்டிஷன். மீதி 3 கண்டிஷனில் என்ன ஆகுது? லைட்டு எரியுது. அப்போ இது அதுக்கான கரெக்டான மின் விளக்கு படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நார் கேட்டு. நார் கேட்டுங்கிறது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், 2 கேட்டோட அந்த ஒரு அடிஷன் தான். நார்னா நாட்டு கேட்டும் அண்டு கேட்டா சாரி ஆர் கேட். நார் கேட்னா ஆர் கேட். ஓகேங்களா? நாட்டு கேட்டும் ஆர் கேட்டும் சேர்ந்தது. ஆர் கேட்டோட வேலை என்னன்னு நமக்கு தெரியும், ஆட் பண்ணுறது. அப்போ ஏவையும் பிவியும் ஆட் பண்ணி கொடுக்குறது தான் இதோட வேலை. ஆர் கேட்டோட வேலையை நாட்னா மீனிங் என்னது? அதுக்கு பார் போடுறது. ஓகேங்களா? இதை வேற எப்படி எழுதிக்கலாம்? ஏ பார் டாட் பி பார் ப்ளஸ் டாட்டாக மாறிடும் பார் போடும்போது. ஓகேங்களா? அதாவது பிரித்து எழுதும் போது ஏவையும் பியும் தனித்தனியாக பிரித்து எழுதும் போது இந்த ப்ளஸ் டாட்டாக மாறும், டாட் ப்ளஸ்ஸாக மாறும். அவ்வளோதான் வித்தியாசம். சரி, ஓகே. அதுக்கான சிம்பிள் இதே மாதிரி தான். நம்ம ஆர் கேட் போடுறோம் அப்படின்னா இதுதான் ஆர் கேட்டோட சிம்பிள். அப்படின்னா ஆர் கேட்டுக்கு முன்னாடி ஒரு நாட்டு போட்டு விட்டா அதுதான் நாட்டு கேட். ஓகேங்களா? சிம்பிள் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பூலியன் எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன சொன்ன மாதிரி ஏ ப்ளஸ் பி ஹோல் பார். ட்ரூத் டேபிள் செக் பண்ணிடலாங்களா? எப்பயும் போல் ஏ ப்ளஸ் பி பண்ணிவிட்டு அதுக்கு ஹோல் பார் பண்ணலாம். 2த்தையும் ஆட் பண்ணோம்னா 0 0னா 0 0 1 1, மற்றதில் 1 எந்த இடத்துல வந்தாலும் நமக்கு 1 வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு பார் போடும்போது 1 இருக்கிற இடம்லாம் 0 வந்துடுச்சு, 0 இருக்கிற இடத்துல 1 வந்துடுச்சு. இதே மாதிரி நம்ம மின் விளக்கு படம் செக் பண்ணும்போது
எந்த மாதிரி வருதுன்னு செக் பண்ணிடலாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், 0 மட்டும் தான் எனக்கு என்னது லைட் எரியுது. நல்லா கவனிங்க. 0 என்னது, ரெண்டும் ஓப்பனில் இருக்குது. இங்கே வர கரண்ட்டு இங்கே வரும், ஆனால் இந்த இடத்துல போகிறதுக்கு வழி இல்லை, ரெண்டுமே ஓப்பனில் இருக்குது. அப்போ இங்கே போய் லைட் எரியும் சார். 0 லைட் எரியுது. ஆனால் நான் ஏதாவது ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டேன், ஒரு பேச்சுக்கு இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே வர கரண்ட் இது வழியாக வரலாம், இது வழியாக வந்து திரும்பி இங்கே வரலாம். இங்கே போகுமா சார்? கண்டிப்பாக போகாது, திரும்பி இங்கே தான் வரும். ஏன்னா பேட்டரி இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே வெளியில் வந்து அங்கே தான் போகும் சார். இதை க்ளோஸ் பண்ணி இது ஓப்பனில் இருந்தாலுமே என்னது, இது வழியாக கரண்ட் வந்து இது வழியாக மறுபடியும் இங்கே தான் வரும். ரெண்டுமே க்ளோஸாக இருந்தாலும் கரண்ட் மறுபடியும் இது வழியாக இப்படியே தான் சார் சர்க்குலேட் ஆகும். இங்கே கரண்ட்டு போகாது, ஏன்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இனிஷியலாக ஏன் சார் போச்சு, இங்கே வரத்துக்கு வழி இல்லை, அதனால் அங்கே போச்சு. சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இதுக்கான ட்ரூத் டேபிள் இதுதான். நெக்ஸ்ட்டு இந்த 2 கேட்டு சொன்னோம் இல்லைங்களா, யூனிவர்சல் கேட் அப்படின்னு. இந்த 2 கேட்டையும் எப்படி ஒரு கேட்லேருந்து இன்னொரு கேட்டாக மாற்றுறது, வெவ்வேறு கேட்டால் எப்படி மாற்றுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேண்டு கேட்லேருந்து ஆரம்பிக்கலாம். நேண்டு கேட்டை எப்படி நாட்டு கேட்டாக மாற்றுறது, நல்லா கவனிங்க. இது நேண்டு கேட் தான் சிம்பிள். நேண்டு கேட்டோட 2 இன்புட் இருக்கும். நார்மலாக எல்லா கேட்டுக்குமே 2 இருக்கும், ஆனால் அதுக்கு மேலே இருக்கும். ஒரே ஒரு கேட்டுக்கு தான் என்ன இருக்கும், ஒரே ஒரு இன்புட் இருக்கும். அது என்ன கேட்டு, நாட்டு கேட். நான் இந்த 2 இன்புட்டையும் ஒட்டுக்காக கனெக்ட் பண்ணிட்டேன். அதாவது ஏ, இங்கே ஏ கொடுத்தோன்னா இங்கேயும் ஏ தான் வரும், இங்கேயும் ஏ தான் வரும். இது என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணி பார் போடும். அதாவது ஏ டாட் ஏ பார்னு வரும். ஏ டாட் ஏவோட வேல்யூ ஏற்கனவே சொன்ன ஏ தான். ஏ டாட் ஏவோட வேல்யூ என்னது, ஏ. அப்போ ஏ பார் போடுறதுனால ஏ பார். அப்போ ஏ கொடுத்தா ஏ பார் கொடுக்குது. அது எதோட வேலை, நாட்டு கேட்டோட வேலை. அப்போ நேண்டு கேட்டை நம்ம என்னவா மாற்றியாச்சு, நாட் கேட்டாக மாற்றியாச்சு. அடுத்தது அதே நேண்டு கேட்டை எப்படி சார் அண்டு கேட்டாக மாற்றலாம் அப்படின்னா, சேம் அதே மாதிரி ப்ராசஸ் தான். கவனிங்க, இங்கே ஏ இங்கே பி, இங்கே என்ன வரும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார் போடும். அப்போ ஏ டாட் பி பார். ஓகேங்களா, ஏ டாட் பி த பார். இங்கே என்ன ஆகும், ஏ டாட் பி பார் தான் வரும். 2 வரதுனால ஒரே மாதிரி தான் வரும் மல்டிப்ளை பண்ணும்போது. அதுக்கு ஒரு டைம் பார் போடுங்களா, ஏ டாட் பி பாருக்கு இன்னொரு பார். எப்பயுமே 2 பார் வருது அப்படின்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், 2 பாரும் அப்படியே கேன்சல் ஆகிடும். ரெண்டுமே பெரிய பாராக இருக்குது அப்படின்னா 2 பாரும் கேன்சல் ஆகிட்டு ஏ டாட் பி தான் வரும். ஏ டாட் பி அப்படிங்கிறது எதோட வேல்யூ, எந்த கேட்டோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டு கேட்டுக்கு தான் அந்த ஃபார்முலா வரும். அப்போ இது என்னவா மாறிடுச்சு, அண்டு கேட்டாக மாறிடுச்சு. அடுத்தது நேண்டு கேட்டால் ஆர் கேட்டாக மாற்றுறது. ஓகேங்களா, நேண்டு கேட்டால் ஆர் கேட்டாக மாற்றுறது எப்படி சொல்லலாம், இந்த இடம் ஏன்னா நமக்கு என்ன வரும், இங்கே ஏ பார் வரும், பினா பி பார் வரும். இங்கே ஏ பார் இங்கே பி பார் போகுதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க டயக்ராமில். நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார் போடும். அதாவது ஏ பார் டாட் பி பார் த ஹோல் பார். சார் ரெண்டுமே பெரிய பார்னா அப்படியே கேன்சல் ஆகும். சின்ன பார் வந்தால் என்ன சார் பண்ணுது, சின்ன பாரும் அதுக்கு நேராக இருக்கிறது கேன்சல் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சின்ன பாரும் அதுக்கு நேராக மேலே இருக்கிறது கேன்சல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டாட்டுக்கு நேராக ஒரு பார் இருக்குது. அப்போ ஏக்கு நேரம் எதுவும் இல்லை, பிக்கு நேரம் எதுவும் இல்லை, கேன்சல் ஆயிடுச்சு. டாட்டுக்கு பார் போட்டால் என்ன வரும், ப்ளஸ் வரும். ப்ளஸுக்கு பார் போட்டால் டாட்டு, டாட்டுக்கு பார் போட்டால் ப்ளஸ். அப்போ ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பிங்கிறது எந்த கேட்டோட வேல்யூ, ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது ஆர் கேட்டுக்கான வேல்யூ. அப்போ இந்த கேட் என்னவா மாறிடுச்சு, ஆர் கேட்டாக மாறிடுச்சு. அதாவது நேண்டு கேட்டை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், மீதி 3 கேட்டை உருவாக்கிட்டேன். அடுத்தது இதே மாதிரி நார் கேட்டுக்கு பண்ணி பார்க்கலாங்களா. சேம் அதே மாதிரி தான். இங்கே ஏ இருக்குது, அப்போ இங்கே ஏ, இங்கேயும் ஏ, இங்கே வரது என்ன தான் வரும், ஏ ப்ளஸ் ஏ, ஏவாக தான் வரும். இது என்ன பண்ணும், அதுக்கு பார் போடும். அப்போ ஏ பார், ஏ பாராக மாறிடுச்சு. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ட்ரூத் டேபிளை வச்சு செக் பண்ணால் கொஞ்சம் டைம் அதிகமாகும், அதனால் நான் உங்களுக்கு பூலியன் எக்ஸ்பிரஷன் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ஏனா கண்டிப்பாக இங்கே ஏ பார் தான் வரும், இங்கே பினா பி பார்னு வரும், நமக்கு தெரியும். ஏ பார் பி பார் இது என்ன பண்ணும், ஏ பாரையும் பி பாரையும் இது என்ன கேட்டு, நார் கேட்டுங்கிறதுனால ஆட் பண்ணும். ஓகேங்களா, ஆட் பண்ணி அதுக்கு ஒரு பார் போடும். இப்போ என்ன சார் நடக்கும், சின்ன பார் பெரிய பாருக்கு நேராக இருக்கிறது இந்த இடம் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் மட்டும் என்னவா மாறும், டாட்டாக மாறும். அப்போ ஏ டாட் பி ப்ளஸ் டாட்டாக மாறிடுச்சு. ஏ டாட் பிங்கிறது என்ன கேட்டு, அண்டு கேட்டுக்கான கண்டிஷன். அடுத்தது நார் கேட்டை ஆர் கேட்டாக மாற்றுறது. சார் இங்கே ஏ இங்கே பி, இங்கே என்ன வரும், ஏவையும் பியையும் ஆட் பண்ணி அதுக்கு பார் போடணும். இந்த இடம் என்ன பண்ணும், அதுக்கு இன்னொரு பார் போடும். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். இங்கேயும் ஏ ப்ளஸ் பி ஹோல் பார், இங்கேயும் ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் அப்படின்னு வரும். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் அதே தான் மறுபடியும் வரும், ஏ ப்ளஸ் பி ஹோல் பார். அதுக்கு ஒரு பார் போடும் போது ஏ ப்ளஸ் பி ஹோல் பார், அதுக்கு ஒரு பெரிய ஹோல் பார். ரெண்டுமே பெருசாக இருந்தால் என்ன பண்ணிடலாம், எப்பயும் போல் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஏ ப்ளஸ் பி தான் நமக்கு கிடைக்குது. ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது என்னது நமக்கு தெரியும், ஆர் கேட்டுக்கான கண்டிஷன். இன்னும் 2 கேட் இருக்குது. இந்த 2 கேட்டை முடிச்சுட்டு நம்ம எங்கே போயிடலாம் அப்படின்னா சம் சால்வ் பண்ண போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா சிறப்பியல்பு கேட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ்ஆர் கேட். ஓகேங்களா, என்ன கேட்டு, எக்ஸ்ஆர் கேட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ஆர் கேட்டோட சிம்பிள் ஜென்ரலாக நான் இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு புரியலாம், சைடில் வரைஞ்சி காமிக்கிறேன். சேம் ஆர் கேட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கும், எக்ஸ்ஆர் கேட்டுக்கு இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா, இது ஏ, இது பி, இது எக்ஸ்ஆர் கேட்டோட ஒய். எக்ஸ்ஆர் கேட் எப்படி எழுதலாம் அப்படின்னா சிம்பிள் ஏ ப்ளஸ் பி தான் சார். பட் அதுக்கு எக்ஸ்ஆருங்கிறது மீனிங், எக்ஸ்ஆர்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுருவாங்க.
அதை எப்படி சார் ஈஸியாக பிரித்து எழுதலாம்னா இந்த மாதிரி பிரித்து எழுதலாம். நோட் பண்ணிக்கோங்க. y ஈக்குவல் டு அப்படியும் எழுதலாம், அல்லது a பார் b ப்ளஸ் ab பார். ஒன்றுக்கு பார் இருக்கும், இன்னொன்றுக்கு பார் இல்லாமல் இருக்கும். ட்ரூத் டேபிள் அதே மாதிரி வச்சு செக் பண்ணிடலாங்களா? நான் இந்த பக்கம் செக் பண்ணுறேன். a பார் b ப்ளஸ் a b பாரோட வேல்யூ. ஓகேங்களா? ab இங்கே இருக்குது. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல a பார் என்னது? 0க்கு பார் போட்டால் 1 இன்ட்டு b. இந்த இடம் 1ஆக மாறிடுச்சு. 1 இன்ட்டு 0 0. ஓகேங்களா? அப்போ இந்த இடம் 0வாக இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த இடம் என்னவாகும்? இந்த இடமும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு இடம் 0 ஆகும். ஓகேங்களா? ஒன்று 0 ஆகும், இன்னொன்று 1 ஆகும். அப்போ மறுபடியும் 0 ஆகும். 0 + 0 0. அடுத்தது இந்த லைன் செக் பண்ணலாங்களா? இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் செக் பண்ணலாங்களா? a பார், அதாவது a பார்னா என்னது? 0க்கு பார் போட்டால் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் இந்த இடம் 0 வரும். செக் பண்ணி பாருங்கள். 1 + 0 1 தான் வரும். அடுத்தது மூணாவது இந்த இடம் நமக்கு 0 ஆகும். இந்த இடத்த செக் பண்ணலாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்கு ஓகேங்களா, ஏவோட வேல்யூ அப்படியே வச்சுக்கிறேன். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ பார் போடணும். 0க்கு பார் போட்டால் 1 இன்ட்டு 1 வரும். இந்த இடம் 0 வரும். செக் பண்ணி பாருங்கள். அப்போ 0 + 1 0 தான். சாரி, 0 + 1 1 தான். கீழே நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு இடத்துல பார் கண்டிப்பாக இருக்குது. ரெண்டுமே 1 தான். 1க்கு பார் போட்டால் 0. இந்த இடத்துல 1க்கு பார் போட்டால் 0 இன்ட்டு எனிதிங் 0 தான் வரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன தான் வரும்? 4க்கு 0 + 0 0ன்னு கிடைக்கும். அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். இதே மாதிரி எக்ஸ் நார் கேட்டுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எக்ஸ் நார் கேட் தான் அடுத்தது. எக்ஸ் நார் கேட்டுக்கான சிம்பிள் வந்து நம்ம ஆர் கேட்னா என்ன பண்ணுவோம்? அந்த ப்ளஸ் போட்டு ரவுண்டு போட்டோம். எக்ஸ் ஆர் கேட்டு. எக்ஸ் நார் கேட்டுக்கு டாட்டு போட்டு அதுக்கு ஒரு ரவுண்டு போட்டுருவோம். அல்லது ஃபார்முலாவாக எழுதணும் அப்படின்னா y = a டாட் b ப்ளஸ் a பார் டாட் b பார். சிம்பிளுமே இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு மட்டும் வரும். ஓகேங்களா? முன்ன போடுற மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு மட்டும் இந்த இடத்துல வரும். அவ்வளோதான். ஓகேங்களா? ட்ரூத் டேபிள் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த ட்ரூத் டேபிள் வருதானே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சம்ஸ்குள்ளே போயிடலாம், அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது இதுக்குள்ளே. ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிராஃபை கொடுத்துட்டு இந்த கிராஃப் எதுக்கானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2024 ரீநீட்டை பேஸ் பண்ணது. சார் இது நார்மலாக இந்த மாதிரி கிராஃப் எங்கே பார்த்துருக்கோம்னா, நம்ம வந்து ஒன்லி சோலார் செல்லில் மட்டும் தான் பார்த்துருக்கோம். எந்த இதில் மட்டும் தான் பார்த்துருக்கோம்? சோலார் செல். சோலார் செல்லுக்கு தமிழில் வந்து என்னன்னு சொல்லுவோம்? சோலார் செல்னா ஒளி மின்கலன். ஓகேங்களா? தமிழில் இங்கே கொடுக்கல. தமிழில் என்னது? ஒளி மின்கலன். ஓகேங்களா? ஒளி மின்கலன் அல்லது சோலார் செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சார் ஆக்சுவலாக இந்த இடத்துல தானே இருக்குன்னு சொன்னீங்க, ஏன் சார் இப்போ மாற்றி கொடுத்துருக்காங்க கொஷினில், நீட் கொஷினில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம இந்த இடத்த என்னென்னு எடுப்போம்? ஐன்னு எடுப்போம். இந்த இடத்த தான் வின்னு எடுப்போம். ஆனால் இவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க இடத்த மாற்றி கொடுக்கறதுனால நம்மளோட கிராஃபும் இடம் கண்டிப்பாக மாறி இருக்கும். விஐ இடம் மாறினதுனால அதுவுமே மாறி இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது போகலாம். சார் இந்த ஒரு கேட்டோட ஆன்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? செக் பண்ணுவோம். இங்கே ஏனா இங்கே என்ன வரும்? ஏ பார். இங்கே பினா பி பார். இது என்ன பண்ணும்? டாட் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார் போடும். அப்போ ஏ பாரையும் பி பாரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பெரிய பார் போட்டுரும். இந்த பாரும் கேன்சல், இந்த பாரும் கேன்சல். இந்த பாருக்கு நேராக இருக்க இந்த டாட் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பிங்கிறது என்ன கேட்டு? ஆர் கேட் சார். ஏ ப்ளஸ் பிங்கிறது ஆர் கேட். அடுத்த கொஷின் சார் சேம் இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு கொஷினை கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் என்ன வரும்னு கேட்குறாங்க. நம்ம பின்னாடி இருக்கிறது என்ன கேட்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக முடிக்கலாம், அல்லது ட்ரூத் டேபிள் வச்சும் சால்வ் பண்ணலாம். நான் கேட் என்னன்னே கண்டுபிடிச்சிடுறேன். ஓகேங்களா? பூலியன் எக்ஸ்பிரஷன்லேயே இது அண்டு கேட்டு. அப்போ ஏபினா ஏ டாட் பி வரும். இங்கே ஏனா ஏ பார் வரும், பினா பி பார் வரும். இது என்ன பண்ணும்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். அப்போ ஏ பார் டாட் பி பார். இந்த இடத்துல என்ன சார் பண்ணும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார் போடும். அப்போ ஏ டாட் பியும் இந்த இடத்துல சைடில் எழுதிடலாங்களா? ஓகேங்களா? என்ன பண்ணலாம்? இதை விட்டுறலாம். இந்த இடத்துல என்ன பண்ணும்? ஏ டாட் பியையும் ஏ பார் டாட் பி பாரையும் என்ன பண்ணும்? இது ஆட் பண்ணி மொத்தமாக பார் போடும். ஓகேங்களா? அதுதான் இதோட வேலை. சார் மொத்தமாக பார் பண்ணும்போது தனியாக பிரித்து எழுதும் போது எப்படி எழுதலாம்? ஏ டாட் பி ஹோல் பார். ஓகேங்களா? டாட் என்னவா ப்ளஸ் என்னவா மாறும்? டாட்டாக மாறும். இந்த இடம் ஏ பார் டாட் பி பார் த ஹோல் பார். தனியாக பிரித்து எழுதியாச்சிங்களா? இப்போ இதை மறுபடியும் பிரித்து எழுதலாங்களா? ஏ டாட் பி ஹோல் பாரை ஏ பார் ப்ளஸ் பி பார்னு எழுதலாம். டாட்டை நடுவில் இருக்குது. இதை என்ன எழுதலாம்? பெருசும் கேன்சல், சின்னதும் பெருசும் கேன்சல். இந்த இடம் ப்ளஸ் வந்து டாட் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன மாறும்? ஏ பார் இன்ட்டு ஏ பார் இன்ட்டு ஏ. அடுத்தது ஏ பார் இன்ட்டு பி. அடுத்தது பி பார் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி பார் இன்ட்டு பி.
ஏ பார் இன்ட்டு ஏவோட வேல்யூ 1 சார், பி பார் இன்ட்டு பியோட வேல்யூ 1 சார், பூலியன் அல்ஜிப்ரா படி. ஓகேங்களா, பூலியன் அல்ஜிப்ரா நான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் ஸ்டேட் போர்ட் புக்கில் அதுக்கான லாஸ் எல்லாமே இருக்கும். என்சிஆர்டியில் இருக்காது, ஸ்டேட் போர்டு தான் நம்ம படிக்கிறவங்க போது அதில் எல்லாமே இருக்கும். ஏ பார் இன்ட்டு ஏவோட வேல்யூ 1, பி பார் இன்ட்டு பியோட வேல்யூ 1 தான். மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பார் பி ப்ளஸ் ஏ பி பார் அல்லது பி பார் ஏன்னு அங்கே இருக்குது. ஓகேங்களா, பி பார் ஏ ரெண்டு ஒன்று தான். இடத்த மட்டும் நான் மாற்றிட்டேன், மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது. சார் இது எதோட ஃபார்முலான்னு நமக்கு தெரியும், எக்ஸ்ஆர் கேட்டோட ஃபார்முலா. எதோட ஃபார்முலா, எக்ஸ்ஆர் கேட்டோட ஃபார்முலா. அப்போ எக்ஸ்ஆர் கேட் நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன வரும், இந்த ரெண்டு இடமும் 0ன்னு வரும், நடுவில் இருக்க ரெண்டு இடமும் என்னன்னு வரும் நமக்கு தெரியும், 1 1ன்னு வரும். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அப்போ 1 1 ஆன்சர் என்னது 1. சார் இது இப்படி தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு மெத்தடும் இருக்குது. என்ன அப்படின்னா நான் இப்போ 0 0 அப்ளை பண்ணுறேன், இங்கே 0 0 அப்ளை பண்ணுறேன், ஈங்கிறது தான் அவுட்புட். இங்கே என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள், 0 வரும். ஓகேங்களா, இந்த கண்டுக்கு கண்டிப்பாக 0 வரும். அடுத்தது 0 1 அப்ளை பண்ணுறேன், இங்கே 0 1 அப்ளை பண்ணி ஒன்று கொண்டு வரணும். இங்கே 0 இங்கே 1, ஒரு பேச்சு நான் இதை 1 போட்டு காமிக்கிறேன். 0 1ன்னு இருக்குன்னா இந்த இடம் என்ன பண்ணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 0. ஓகேங்களா, இந்த இடம் 0னா இந்த இடம் 1ஆக வரும், 1னா இந்த இடம் 0ஆக வரும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் இந்த இடம் 0, இங்கேயும் 0 தான் வருது, இங்கேயும் 0 தான் வருது. இது என்ன பண்ணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார் போடணும். 0வையும் 0வையும் ஆட் பண்ணால் 0, பார் போட்டால் 1 வந்துருச்சிங்களா. அப்போ அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷனை ஈஸியாக செக் பண்ணிட்டும் போகலாம். ஓகேங்களா, நான் வந்து உங்களுக்கு பூலியன் எக்ஸ்பிரஷனும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரூத் டேபிள்லையும் அதை வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சார் இது வந்து JEE 2024 ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த மாடல் தான். இங்கே என்ன வரும், ஏ பார் வரும், இங்கே பினா பி பார் வரும். இது என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணி பார் போடணும். ஏ பார் டாட் பி பார் ஒரு ஹோல் பார் கேன்சல் ஆகிட்டு இந்த இடம் என்னவாகும், ப்ளஸ்ஸை டாட்டை ப்ளஸ்ஸாக மாற்றிடும், ஏ ப்ளஸ் பி. ஏற்கனவே நம்ம பார்த்து அதே கொஷின் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஆர் கேட். ஓகேங்களா, ஏ ப்ளஸ் பினா ஆர் கேட். சார் ஃபைனலாக ஒரு கொஷினை, கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கவனிங்க. அதாவது ரெண்டு எல்இடியை கனெக்ட் பண்ணிட்டாங்க. எல்இடினா நார்மலாக நம்ம பார்க்குற பல்பு தான். கேட்டு கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு எல்இடியும் எரியறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த எல்இடி எரியறதுக்கான கண்டிஷன் என்ன சார், நார்மலாக இந்த கிரவுண்டுனா மீனிங் 0ன்னு அர்த்தம். ஓகேங்களா, 0. அப்போ மேலே 1 கீழே 0. நார்மலாக ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் சேர்ந்து தான் லைட் எரியும். இங்கே வந்து மைனஸ் இருக்குது, 0 தான் மைனஸ். மேலே ப்ளஸ் வரணும்னா 1 வரணும். நல்லா கவனிங்க. இங்கே ஏபியோட வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம். A0 B1, ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 1. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், 1 வரும். அப்போ இந்த இடத்துக்கு 1 தான் வருது. எதை போட்டாலுமே அந்த இடத்துல 1 வரும். ஏன்னா ஏபியில் ஏதோ ஒரு இடத்துல 1 இருந்தால் போதும். ஏபியில் எல்லா இடத்துலையுமே 1 இருக்குது, அல்லது ரெண்டுமே 1 இருக்குது. அப்போ எல்லா கண்டிஷனுக்குமே இந்த பல்பு எரியும். அப்போ இதை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை சார். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இதை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லா கண்டிஷனுக்குமே இந்த இடத்துல 1 வருது. அப்போ இந்த இதை ஒன்று செக் பண்ணால் போதும், எந்த கண்டிஷனுக்கு அங்கே 1 வருது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேருந்து போவோம். ஏக்கு 0, பிக்கு 1, சிக்கு 1. C1, A0, B1. இந்த இடம் 1 தான் வரும். இந்த இடம் 0னா இங்கே 0 வந்துருங்களா. ஓகே, இந்த இடம் பாருங்கள் 0 வரும், இங்கே 1 இன்ட்டு 0 மறுபடியும் 0 ஆகும். 0 இன்ட்டு 0 0 தான் வரும். ஆனால் 1 வந்தால் தான் லைட் எரியும். அப்போ அங்கே வரல சார். அப்போ அது அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்ததுக்கு போகலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷனை செக் பண்ணுவோம். ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்குது A1, B0, Cயும் 0. இது 1 இன்ட்டு 0, சாரி 1 இன்ட்டு இங்கே ஆட் பண்ணணும். அப்போ 1 தான் வரும். இங்கே 1 பிரச்சனை இல்லை. இங்கே 0னா இங்கே 0 வருதுங்களா. பிக்கு வந்து சாரி சிக்கு 0. ஓகே, பிரச்சனை இல்லை. ஏவோட வேல்யூ இங்கே 1, இங்கே 1 இன்ட்டு 0 மறுபடியும் இங்கே என்ன ஆகுது, 0 ஆகுது. அப்போ 1 இன்ட்டு 0 என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஓகேங்களா, அப்போ இந்த இடம் மறுபடியும் 0 ஆகுது சார். அது மறுபடியும் வரல. அப்போ தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்க வேண்டியது தான். ஓகேங்களா, தேர்ட் ஆப்ஷனில் என்ன இருக்குது, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 0, சியோட வேல்யூ 1. இந்த இடம் எப்பயும் போல் 1 0னா 1 வந்துடும். இந்த இடம் 1னா இங்கே 1, இங்கே 1னா இங்கேயும் 1. 1 இன்ட்டு 1 1 தான் வரும். மறுபடியும் இங்கே 1 வருதுன்னா 1 இன்ட்டு 1 1 வரும் சார். அப்போ இந்த இடத்துல 1 வந்துருச்சு, இங்கே 0 இருக்குது. அப்போ இந்த லைட்டு இப்போ தான் சார் எரியுது. ரெண்டு லைட்டும் எரியிற கண்டிஷன் தான் கேட்டிருக்காங்க. இரண்டையும் ஒளிர செய்யும் எந்த கண்டிஷனில், ரெண்டுமே ஒளிரும்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு கண்டிஷனில் தான் ரெண்டும் ஒளிரும். நீங்கள் நாலாவது ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த இடத்துல 0 தான் வரும். சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கொஷின் நமக்கு இந்த வருஷம் JEE 2026 கேட்ட ஒரு கொஷின். ஓகேங்களா, அப்போ இந்தளவு டஃப்பாக கேட்டாலுமே நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். பேசிக் ஐடியாஸ் இருந்தால் போதும். இதே மாதிரி மாடல் சம்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ஸ்குள்ளே போங்க. ஓகேங்களா, அதோட லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ஒரு லிங்க்கில் போய் நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதே மாதிரி மாடல் சம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதில் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா எங்களோட அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்ல ஒரு டாபிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக், நீட் பேசிஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு பின்னாடி வர அந்த ஒரு பர்டிகுலர் டேஸில் நம்ம பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.